Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பல்வேறு விதமான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. மினிமம் நீங்க வந்து 10th ஐடிஐ மட்டும் படிச்சிருந்தா போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை நம்ம ஈஸியாக தான் வாங்கிக்க முடியும். இதுக்கு மந்த்லி salary மினிமம் அப்படிங்கிற வந்து 18,000ல இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு salary வந்து பேமெண்ட் பண்றாங்க. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாம salary ரேஞ்ச் வந்து எந்தெந்த போஸ்டிங் எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க, இதுக்கான செலக்ஷன் மோட் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க ஜாப் சீக்கரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா போனா கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் போவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 14 வேகன்சிஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து எலிஜிபிளா இருக்கக்கூடியவங்க அப்ளிகேஷன் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது. எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீமேன், கிரேசர் அண்ட் ட்ரெயின்மேன் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஜாப் ரோலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கால்ஃபர் பண்றாங்க. இதுல வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கிறது போன மாசம், அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான வெப்சைட் லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க்ஸ் இது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது வந்து சீமன் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து 4 வேக்கண்ட், கிரேசர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து 7 வேக்கண்ட், ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து ஒரு 3 வேக்கண்ட், டோட்டலா வந்து ஒரு 14 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரி கம்மியா இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு வந்து நம்மளுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? இந்த ஜாப் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயங்களை உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சீமேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து மினிமம் நீங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரேசர் அப்படிங்கிற பணிகளுக்குமே வந்து நீங்க 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஐடிஐ அப்படிங்கிறது நீங்க வந்து படிச்சிருக்கணும். அந்த ஐடிஐல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மெக்கானிக்கல், டீசல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி சம்பந்தமான ஐடிஐஸ் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருக்கணும். பிளஸ் நீங்க வந்து 10th அப்படி இல்லைன்னா அந்த அதுக்கு ஈக்குவலண்டான ஏதாச்சும் ஒரு இப்போ எஜுகேஷன் நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சீமேன் அப்படிங்கிற காலி பணியிடங்களுக்கும் சரி, இல்ல கிரேசர் அப்படிங்கிறதுக்கும் சரி, ட்ரேட்ஸ்மேன் இந்த மூணுக்குமே வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுக்கு உண்டான salary ரேஞ்ச் அப்படிங்கிறது 18,000 ரூபாயில இருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு மந்த்லி சேலரியா வந்து பேமெண்ட் வந்து பண்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது, ஃப்ரீயாவே நம்ம அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தகுதியை வந்து நிர்ணயம் பண்றதுக்காக வந்து பேசிக் ஒரு ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிரும். இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோட்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பார்க்கும்போது இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த அட்ரஸ்க்கு, அதாவது த அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு வந்து 4th ஃப்ளோர் புனேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். அது வந்து 10/6/2025க்கு முன்னாடி நீங்க வந்து அனுப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து நார்மல் போஸ்ட்லயோ இல்ல வந்து ஸ்பீட் போஸ்ட்லயோ இல்ல கொரியர் மூலியமாகவும் நீங்க வந்து அனுப்புறதா இருந்தாலும் கூட நீங்க வந்து அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து போட்டோஸ் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட லேட்டஸ்ட் போட்டோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிறது இது மோஸ்ட்லி வந்து இது ஆஃபீஸ் யூசேஜ் தான், நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ போஸ்டிங்கோட நேம் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட நேம் அப்படிங்கறத எழுதிக்கோங்க, ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க, மதர் நேம், அதே மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க, வித் பின்கோடோட கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரு, உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
அதே மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் இங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்க வந்து லாகின் பண்ணி ஐடி வந்து கிரியேட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் சிட்டி பிரான்ச்ங்கிற நேம்ல வந்து கரெக்டா அதை வந்து கரெக்டா வந்து கொடுத்து வித் பின்கோடோட வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டிகிரிஸ் வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே அடிஷனலாக வந்து நீங்கள் இந்த இடத்துல எக்ஸாம்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கேட்டகரி நீங்கள் என்ன கேட்டகரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓபிசினா ஓபிசி போடுங்க, எஸ்சி எஸ்டி ஜென்ரல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன்ல ரிலேட்டடாக ரிசர்வேஷன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கிறணும். சரிங்களா? இது எல்லாமே ஒன்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இந்த இடத்துல ஃபில் அப் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து தேவையில்லை, விட்டுருங்க. சரிங்களா? இது ஒன்ஸ் எல்லாமே ஃபில் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிளேஸ், அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு, உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் பின்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்களா, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட் சம்பந்தமா ஈக்குவலான மார்க் ஷீட் வந்து கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ப்ரூஃப்காக வந்து ஆதார் கார்டு நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. வேணிய போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? இதெல்லாமே ஃபில் அப் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு 10/5/2020 சாரி 10/6/2025 அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.